வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? சடனாக ஒரு வீடியோ பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஷார்ட்ஸ் பார்த்து நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். என்னென்னா, நம்மளோடது வந்து ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் சேனல். கொஞ்ச நாள் பிரேக் இருந்தது, லெக்சர்ஸ் கொடுக்க முடியல. ஸோ ஷால் வி பிகின் திஸ் பியூட்டிஃபுல் எபிசோட்? ஹரி ஓம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆத்மாவின் மகிமை. ஒரு ஆத்மாவில் எவ்வளோ சக்தி இருக்கு. ஒரு வாழ்க்கை, ஒரு ஹியூமன் பர்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். இதை வந்து இப்போ இன்டெப்த் பகவத்கீதா ஸ்டடீஸில் இருக்கேன்னா, ஸோ அதனால எனக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் லைக் லிங்கிங். சரி, என்ன படித்தேன், இத்தனை நாள் என்ன வாழ்ந்தேன், என்னெல்லாம் கிளாஸஸ், என்னெல்லாம் லைஃப் டீச்சிங் நடந்தது, அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ஆத்மாவோடைய அந்த சிறப்பு இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னால் என்னன்னு தோணிது. பல பேருக்கு இந்த ஆத்மாவோட சிறப்பு தெரியாது. ஏதோ பிறந்தோம், நானும் மனுஷனாக வளர்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக நினைக்கிறோம். அதுதான் தப்பு. ஏன்னா ஒரு மனித பிறவி இஸ் அவ்வளோ அபூர்வம். ஒரு வீடு கட்டும்போது நம்ம என்னெல்லாம் பார்த்து 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 கட்டுறோம்ல. இப்போது கொஞ்சம் பணக்காரங்கன்னா அது வேறு மாதிரி, டைல்ஸ்லேருந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் எல்லாம் வேறு ஊர்லேருந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்மளே மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலையே கொஞ்சம் அஃபோர்டபுளாக நல்லதாக வாங்கி போடணும்னு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்குது. இப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா? இன்னார் இந்த சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வி கெஸ் அண்ட் சம்டைம் வி சி, அந்த மாதிரி ஆறுது. பட் ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒரு விஸ்டம் இருக்குது, ஒரு பவர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மெமரி இருக்குது, அதுக்குன்னு ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குது. நம்ம இந்த உடல்லேருந்து அந்த உயிர் போகும்போது வெறும் ஆத்மா மட்டும் வெளியில் போகிறது இல்லை. தன்னோட கூட அந்த உடலில் இருக்கும்போது, அந்த கார், அந்த டிரைவரை யூஸ் பண்ணும்போது, அந்த வாகனம் யூஸ் பண்ணும்போது, அந்த வீட்டில் ரெண்ட்டாக இருக்கும்போது, ஏன்னா பல விதமாக இந்த டீச் பண்ணுறாங்க இதை. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஒரு சாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் சரி, இந்த ஆத்மா வந்து இங்கேருந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது, அதாவது அடுத்த பிறவிக்கு போகும்போது அது என்ன பண்ணும், இது அத்தனையும் கூட எடுத்துகிட்டு போகும். அது பேர் தான் பூர்வ ஜன்ம வாசனாஸ், சம்ஸ்காராஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை கூட கொண்டு போகிறது. பாப புண்ணியங்கள் முக்கியமாக. இப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த உடலில் வந்த உடனே அதோட பழசெல்லாம் அது மறந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நான் என்னவா இருக்கேனோ அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் அந்த இன்டர்னல் மெமரி, அந்த இன்டர்னல் சிப்பில் எல்லாமே இருக்கும். இப்போது நம்ம ஹிப்னோசிஸ்லாம் பண்ணும்போது, இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்லாம் பண்ணும்போது அதை தட்டி எழுப்பிடுறோம். ஸ்லோவாக கொண்டு போய் அதை ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணும்போது என்னாகும், அப்படியே கனெக்டிவிட்டி வந்து பேக் சைடுக்கு போய் பல ஜென்மங்கள் முன்னாடி இருந்ததுலேருந்து கனெக்ட் ஆகி இந்த ஜென்மத்துக்கு வர முடியும். அது எப்படி நடக்கிறது? Is it some magic happening? Yes, the magic is within us. அந்த சக்தி, அந்த ஃபோர்ஸ் நமக்குள்ளே இருக்குது. ஒரு அல்ப மானிட பதறா போயிடாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். அந்த அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? இன்னும் யாருக்கும் எதுவும் போய் பண்ணலாம் வேண்டாம். அச்சீவ்மெண்ட் இங்கே வந்து நான் ஒரு புனித ஆத்மா, நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிய ஆரம்பிச்சதுன்னா நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் வரணும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு டாபிக். இதில் வந்து இன்னும் டீப் டைவ் பண்ணினேன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும், காலம் வரணும், நேரம் வரணும், அதுக்குண்டான ஒரு தகுதி வரணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பேசுறதுனால when I am immature I can't take all this topic இல்லையா? என்னோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நல்லா வளர்ந்த பின்ன, எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்ச பின்ன தான் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ பகவத்கீதா இஸ் ஹெல்பிங் மீ அ லாட்.
நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எனக்கு சொல்லணும். தட் இஸ் இந்த காலத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. நான் வந்து வெஸ்டர்ன் டீச்சிங் அண்ட் பகவத்கீதா ஒரு ஃபியூஷனாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அதுலேருந்தும் இதுலேருந்தும் சேர்ந்து கேட்கும்போது நமக்கு ஃபஸ்ட் கிளாஸாக புரியும் ஏன் நம்ம பிறந்துட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம், எதனால ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடிய மாட்டேங்கிறது. ஒரு கஞ்சூஸ் மார்வாடின்னு கிண்டல் பண்ணுறோம். ஒருத்தர் கஞ்சூஸாக இருந்தானா லைஃப் லாங் கஞ்சூஸாக இருக்கார் இருக்காங்க. அப்போது இட் குட் பி அ மேன் ஒரு விமன். ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த ஆத்மா என்னவா இருந்தாலும் சரி அடுத்த ஜென்மமும் அதுலேயே தான் இருப்பாங்க. இந்த ஜென்மம் நம்ம வந்துட்டோம்னா அதில் வந்து கஷ்டப்பட்டு அதுலேருந்து நம்ம அந்த ப்ராக்டிஸை மாற்றி கொடுத்து அந்த வாசனாஸை மாற்றணும். அதுதான் அங்கே விஷயம். ஸோ இந்த சோல் ட்ரைனிங்லாம் நாங்கள் படித்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போது கொஞ்சமாக ஓகே, ரொம்ப நம்மளோட இந்த ட்ரூ செல்ஃப் பற்றி, அதாவது இந்த ஆத்மாவோட பரிணாம வளர்ச்சி, இந்த ஆத்மாவோட பயணம், இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா சத்தியமாக சொல்கிறேன், we will love our life. என்ன கஷ்டம்லாம் இருக்கிறது வந்து உடம்பு வலி, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், அப்படி பார்த்தா எனக்கு இந்த உடம்புல 5-6 ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அதெல்லாம் மீறி 1000 வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஒன் சைட் ஆஃப் தி லைஃப். அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். கர்மா கண்ணா பண்ணான்னு தூக்கிட்டு வந்திருக்கோம்ல. இந்த பூமியில் நம்ம இருக்கோம்னாலே ஏதோ அன்ஃபினிஷ்ட் கர்மா இருக்கே. வி ஆர் ஹியர் டு லேர்ன். எனக்கு என்னென்னா எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்தது. எதை பற்றி பேசணும் அண்ட் இட் வாஸ் நாட் ஃபிட்டிங் இன் ஃபார் மீ. எனக்கு வந்து அந்த ஃப்ளோ வரணும் இல்லையா, அந்த ஃப்ளோ வராமல் இருந்தது. இத்தனை நாளாக கொஞ்சம் அவஸ்தையில் இருந்தேன். என்ன பேசணும்னு எனக்கு கரெக்டாக வரல. பட் இப்போ நான் என் பழைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது சடன்னாக அப்படியே ஒரு வைப்ரேஷன். நோ ஜஸ்ட் டாக் அபவுட் திஸ். இனிமேல் இதை பற்றி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தமிழில் ஆத்ம சிந்தனை பற்றி நிறைய சொல்லணுன்ட்டு ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு உள்ளேருந்து. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் யூ கேன் தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் இன் எனிவே கோயிங் டு பி அ வெரி ஸ்ட்ராங் ஷார்ட்ஸ். தமிழ் ஷார்ட்ஸ் வருதெல்லாம் இனிமேல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோஸும் ரொம்ப நல்ல வீடியோஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நிதானமாக அழகாக எடுத்து சொல்ல தான் பிடிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் பற்றி நிறைய பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது ஒரு 2 weeks என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஐம் லிட்டில் டைட் அப். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஷார்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். தமிழ் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருங்க, டோன்ட் மிஸ் இட். அது உங்கள் மனசில் பதிகிற மாதிரி பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆழ்மனசு சிந்தனை. ஸோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் a ஸ்மால் சேனல். அவ்வளோ பிரபலமெல்லாம் இல்லை. டீச்சிங் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். இது ஒன்று தான் ஒரே சிந்தனை. ஷேரிங் குட் திங்ஸ் இஸ் குட் கர்மா. ஸோ அதனால் அவசியம் கூட இணையலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.